கிளிநொச்சி உருத்திரபுரம் எள்ளுக்காடு பகுதியில் காணாமற் போன 3 வயது சிறுமியுடையது என சந்தேகிக்கப்படும் எச்சங்கள் இன்று பிற்பகல் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளன. கிளிநொச்சி உருத்திரபுரம் பகுதியிலே கடந்த மாதம் 21ஆம் தேதி காணாமல் போன 3 வயது சிறுமி தொடர்பிலாக நாம் தொடர்ச்சியாக செய்திகளை வெளியிட்டு வந்திருந்தோம். அந்த வகையில் காணாமல் போன நாள் தொடக்கம் கிளிநொச்சி போலீசார் தொடர்ச்சியான விசாரணைகளை மேற்கொண்டு வந்திருந்த அதே வேளையில் தற்பொழுது குறித்த சிறுமியினுடைய சடலமாக இருக்கலாம் என சந்தேகிக்கும் பெயரிலே இந்த பகுதியிலே ஒரு குழந்தையினுடைய சடலம் ஒன்று இருப்பதனை இங்கே அடையாளம் காணப்பட்டிருக்கின்றது. குறித்த சிறுமி காணாமல் போன பொழுது அந்த சிறுமி அணிந்திருந்த உடை குறித்த பகுதியிலே காணப்படுவதனால் இந்த சடலம் குறித்த சிறுமியினுடையதாக இருக்கலாம் என உறவினர்கள் சந்தேகப்படும் அதே வேளையில் அது தொடர்பான விசாரணைகள் தற்பொழுது இடம்பெற்று வருகின்றன. நியூஸ் செய்திகளுக்காக கிளிநொச்சியிலிருந்து சப்தசங்கரே. எள்ளுக்காடு பகுதியில் உள்ள வயல்வெளியிலிருந்து இந்த எச்சங்கள் மீட்கப்பட்டதாக எமது பிராந்திய செய்தியாளர் தெரிவிக்கின்றார். சடலம் காணப்பட்ட இடத்தில் சிறுமியின் ஆடைகள் காணப்பட்டதாக போலீசார் குறிப்பிட்டனர். இந்த சிறுமி காணாமற் போன நாள் முதல் போலீசார் பல்வேறு கோணங்களில் விசாரணைகளை முன்னெடுத்த போதிலும் சிறுமி குறித்த எவ்வித தகவலும் கிடைத்திருக்கவில்லை. சிறுமி காணாமற் போனதாக கூறப்படும் பகுதியிலிருந்து சுமார் 5 கிலோமீட்டர் தொலைவில் உள்ள வயலிலிருந்து சிறுமியின் சடலம் கண்டெடுக்கப்பட்டுள்ளதாக எமது செய்தியாளர் குறிப்பிட்டார். நெல்லுக்கு மருந்து தெளிக்க சென்றவர்கள் இன்று மாலை சடலத்தை கண்டு போலீசார் அறிவித்துள்ளனர். இந்த எச்சங்கள் கடந்த மாதம் 21ஆம் தேதி காணாமற் போன சிறுமியுடையதாக இருக்கலாம் என சந்தேகிக்கப்படுவதாக கிளிநொச்சி போலீசார் தெரிவித்துள்ளனர். சென்ற மாதம் 21ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை மாலையில் எங்கள் உருத்திரபுரம் எள்ளுக்காட்டில் ஒரு பிள்ளை ஒன்று காணா போச்சு. பிறகு நாங்கள் தேடி போலீசார் ஊரார் எல்லாரும் தேடி தெரிந்து இல்லை. அந்த பிள்ளையின் முடிவு இல்லாத கட்டத்தில் படிக்கின்ற பிள்ளைகள் அவர்கள் உறவினர் தாய் சிறிய தகப்பன் சகல பேரையும் கொண்டு போலீசார் வைத்து கடும் நடவடிக்கைகள் எடுத்து தாக்கினார்கள். அவர்களை செய்தும் அப்புறம் ஊரில் உள்ள ஆக்களை போலீசாரின் படி எல்லாம் செய்து எல்லாரும் வந்து அந்த பிள்ளையை வித்துட்டாங்க. 3 லட்சத்துக்கு வித்திருக்கு, 5 லட்சத்துக்கு வித்திருக்கேன் எல்லாம் சொல்லி கதைத்திருக்கணும் ஆக்கள். 14 வயசு பொடியன், அந்த பொடியன் துஷ்பிரயோகம் செய்து அதாவது கட்டி தொங்க விட்டுருக்கன்னு சொல்லி போட்டிருக்கணும். இதெல்லாம் படிக்கின்ற பொடியன் பள்ளிக்கூடம் போறதுக்கே சரியா வேதனைப்பட்டு பள்ளிக்கூடம் போறாங்க இல்ல. அப்ப இதுக்கெல்லாம் சட்டபூர்வமா சில நடவடிக்கைகள் எடுக்கணும் கட்டாயம். பேப்பர்காரர் உண்மையா போடுற இல்ல. அப்ப அந்த புள்ள வந்து பாதிக்கப்பட்டிருக்கு, அந்த பொடி கிடந்திருக்கு. சில படிக்கிற இருக்கப்படுற ஆட்களுக்கு சில பாதிப்புகள் எல்லாம் சமுதாயங்கள் பாதிக்கப்படாத அளவுக்கு இவன் நடவடிக்கை எடுக்கணும்ன்றதுதான் நாங்க கேட்கிறோம்.